என்னுடைய குழந்தைய ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும். எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலாம்? அவள் எதிர்காலத்துக்கு பயன்படுற மாதிரி ஒரு நல்ல பள்ளிக்கூடம் சொல்லுங்களேன். அப்படியா, இங்கே பக்கத்தில் ஒரு புகழ்பெற்ற ஒருத்தர் ஒரு பெரிய பள்ளிக்கூடம் கட்டியிருக்கிறாரு, அங்கே போய் சேருங்க. அப்படியா, பெரிய பள்ளிக்கூடமா? புகழ்பெற்ற ஒருத்தர் கட்டியிருக்கிறாரா? பரவாயில்லையா? ஆசிரியர்கள்லாம் எப்படிங்க? அவங்க என்ன முறையில் கல்வி போதிக்கிறாங்க? நல்ல தகுதியான ஆசிரியர்களை எடுத்திருக்கிறாங்களா? குழந்தைக்கு தேவையான எல்லா உட்கட்டமைப்பு வசதிகளும் அங்கே இருக்கா? அரசாங்கம் சொன்ன வழிமுறைப்படி குழந்தைங்க பாதுகாப்பாக இருப்பாங்களா? நம்பி என் குழந்தை விடலாமா? படிப்பு சார்ந்து மட்டும் இல்லாமல் மற்ற விதங்களையும் அவளுக்கு அது உதவியாக இருக்குமா? எனக்கு இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. போய் சேர்த்தா தானே தெரியும். என்னது, போய் சேர்த்தா தான் தெரியுமா? எங்கே போய் சேர்த்த பிறகு அது சரியில்லைன்னா என் குழந்தையுடைய ஒரு ஆண்டே வீணாக போயிருமேங்க. முதல்ல போய் சேருங்கங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் குழந்தைய கொண்டு போய் அப்படி எந்த விசாரணையும் செய்யாமல் புகழ்பெற்ற ஒருத்தர் தொடங்கின பள்ளிக்கூடன்றதுக்காக மட்டுமே சேர்த்துருவீங்களா? எங்கள் அம்மாவை மருத்துவமனையில் சேர்க்கணும். அவங்க கொஞ்சம் உடல்நலம் தேறி வரணும், கொஞ்சம் உடல்நல குறைபாடாகவே இருக்குது. ஒரு நல்ல மருத்துவமனை சொல்லுங்களேன். அப்படியா, இங்கே பக்கத்தில் ஒரு பெரிய மருத்துவமனை கட்டியிருக்காங்கங்க. பெரிய மருத்துவமனை, பெரிய பணக்காரர் ஒருத்தர் கட்டியிருக்கிறாரு. அப்படியா, பரவாயில்லையே. எல்லா துறைகளும் அங்கே இருக்கா? எல்லா நவீன கருவிகளும் இருக்கா? அங்கே இருக்க மருத்துவர்கள் தகுதியானவர்களா? எங்கள் அம்மாவை நம்பி சேர்க்கலாமா? எங்கள் அம்மாவை அங்கே சேர்த்தா எங்கள் அம்மாவுடைய உடல்நலம் சீக்கிரத்தில் சரியாயிருமா? அதெல்லாம் எப்படிங்க தெரியும்? போய் சேர்த்தா தானே தெரியும். என்னது, போய் சேர்த்தா தான் தெரியுமா? ஏங்க அவங்க ஏதாவது குறைபாடு இருந்தோ இல்லை அவசரத்துக்கு தேவையான கருவிகள் அவங்ககிட்ட இல்லைனாலும் எங்கள் அம்மா உயிரே போயிருமேங்க. முதல்ல போய் சேர்த்து பாருங்கங்க. அப்படின்னா உங்கள் அம்மாவை போய் சேர்த்துருவீங்களா? வாழும் நாடு கூட நம்ம தாயை போல, நம்ம குழந்தைய போல தாங்க. அந்த குழந்தையை வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது. அந்த தாயை போற்றி பராமரிக்க வேண்டிய பொறுப்பும் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், எந்த அடிப்படை அறிவும் இல்லாமல் எந்த விதமான தகுதியையும் நிரூபிக்காத ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மனநிலையை முதல்ல மாற்றுங்க. இது நான் சொல்கிறது முட்டாள்களுக்காக கிடையாது. புதுசாக ஒருத்தர் வந்தால் என்ன அப்படின்னு வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருக்கிற அறிவாளிகளுக்காக நான் இதை சொல்கிறேன். புரியுதா? புதுசாக ஒருத்தர் இங்கே வர்றதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. மாற்றத்தை விரும்பாதவங்க இங்கே யாருமே கிடையாது. மாற்றத்தை விரும்புகிறவங்க முதல்ல மக்கள் களத்துக்கு வரணும், தன்னை நிரூபிக்கணும். அதை விட்டுட்டு நான் நடிகனாக இருந்தேன், அங்கே பெரிய அறிவாளி மாதிரி எல்லாம் சாதிச்சு கிழிச்சேன், இங்கேயும் வந்து எல்லாம் கிழிச்சிருவேன் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக இதுவரைக்கும் நெறிப்படுத்த வேண்டிய இளைஞர்களை வெறிப்படுத்துறதை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிற, ஒருதலை சார்பு காட்டுற, எந்த அடிப்படை அரசியல் குணங்களும் இல்லாத ஒரு நடிகனை போயா நீங்கள் மாற்றா சிந்திப்பீங்க? நல்லா தெரிஞ்சுக்கங்க. புதுசாக வாய்ப்பு கொடுக்குறேன், நீங்கள் தகுதி இல்லாத ஒருத்தருக்கு தருகிற இடைவெளி நம்முடைய சமூகத்தையே அழிச்சிரும். அதற்கு ஒரு உதாரணம் தான், கொரோனா காலத்தில் சரியான கல்வியறிவை பயன்படுத்த முடியாத காரணத்தால் இன்றைக்கு பெருகி போயிருக்கிற அடிப்படை சிந்தனை கூட இல்லாத தற்குறிகளின் கூட்டம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யோசிச்சு வாக்கு போடும்.